நான் சுஜிகா ஜனகன். நானும் விஜயபரணி ஜெயசுதனும் சேர்ந்து இந்த ஆணிவேர் உற்பத்திகள் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு முழுக்க முழுக்க சிறுதானியத்தை பேஸ் பண்ணின பாரம்பரிய உணவுகள். நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணினதுல நோக்கம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் இப்ப தொற்றாத வியாதிகள் தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கு. டயபெட்டிக்கா இருக்கட்டும், கொலஸ்ட்ராலா இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக், கேன்சர், அந்த மாதிரியான தொற்றாத வியாதி. இந்த தொற்றாத வியாதிகளுக்கு என்ன காரணம்னு பார்க்க போனா எங்களோட வாழ்க்கை முறை, எங்களோட சாப்பாடு முறை. ஸோ அதை நாங்க எப்படி கொண்டு வரலாம், அந்த வாழ்க்கை முறையில எப்படி நாங்க மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு பார்த்தா அதுக்கு முக்கியமான சவால்களா இருக்கிறது. இப்ப வீட்டுல குடும்ப தலைவரும் தலைவியும் வேலைக்கு போறதால சமைக்கிறதுக்குரிய சரியான அவகாசம் கிடைக்கிறது. பாரம்பரிய உணவுகளை செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கன்சம்ஷன் ஒன்று தேவைப்படும். அதுக்காக நாங்க என்ன செய்யறோம், இந்த சிறுதானிய உணவுகளை ஈஸியா சமைக்கக்கூடிய மாதிரியா ஒரு செட்டப் செய்து நாங்க இங்க விற்க போறோம். இப்போதைக்கு இது ஒரு அவுட்லெட் தான், ஒரு டேக்அவே அவுட்லெட். இருந்து சாப்பிடறதுக்குரிய வசதிகள் இல்லை. ஆனா நாங்க ஒரு 6 மாதத்துல நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இங்க நாங்க பேஸ்டா சிறுதானியங்கள் நாங்க இதில் டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கோம். அதாவது வரகு, தின, சாம, குதிரவாளி, கொள்ளு, அந்த மாதிரியான சிறுதானியங்களை வச்சுதான் இங்க செய்ய போற அவ்வளவு விஷயங்கள் இருக்க போகுது. அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம் இந்த சிறுதானியங்களை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அது தவிர நாங்க எங்களுக்கு தெரியும் ஒயிட் பாய்சன்ஸ் சொல்லுவாங்க, வெள்ளை விஷம்னு சொல்லி. அது முக்கியமா 3 விஷயம் இருக்கு. ஒன்று வெள்ளை சீனி, அடுத்தது இந்த மைதாமா, வெள்ளை உப்பு. இந்த 3ம் எங்களோட உடம்புக்கு சரியான கெடுதி. இது ஸ்லோ பாய்சன்ஸ் சொல்லுவாங்க. இந்த 3மே எங்களோட சாப்பாடுகள் இருக்காது. ஸோ நாங்க பாவிக்கிறது ப்ரௌன் சுகரா இருக்கும், சர்க்கரையா இருக்கும், கல் உப்பா இருக்கும். ஸோ இதுல வச்சுக்கொண்டு எங்களுக்கு சாப்பாடு செய்யலாம். ஸோ நீங்க வரலாம், அப்போ அது பார்க்கலாம். பார்த்துட்டு எங்களுக்கு உங்களோட ரிவ்யூஸை சொல்லுங்க. நன்றி.